அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையிலே பாரதம் உலகத்திற்கு எந்த அளவிற்கு பங்களிப்பை அளித்திருக்கிறது என்பது பற்றி தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் மருத்துவ விஷயத்தில், மருத்துவத்துறையில் பாரதத்தினுடைய பங்களிப்பு உலகத்திற்கு எவ்வாறு இருந்தது, மருத்துவத்துறையில் பாரதத்தினுடைய நம்மளுடைய முன்னோர்கள் சாதித்திருப்பது என்ன என்பது பற்றி நாம் இப்பொழுது சிந்திப்போம். 1982 வருஷம் 81 அல்லது 82 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய ஒரு அமைப்பு ஒரு மாதாந்திர காலண்டர் வெளியிட்டது. அந்த கேலண்டரில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏதோ ஒரு படங்களை அச்சிடுவார்கள். நாம் பார்த்திருப்போம். ஒரு பெரிய சாமி படம் இருக்கும், கீழே அதில் கேலண்டரினுடைய தேதிகள் மற்ற மாதத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கேலண்டரில் ஒரு படம் அச்சிடப்பட்டிருந்தது. எப்படி என்று சொன்னால், ஒருத்தர் படுத்திருக்காரு, அவரை 4-5 பேர் பிடித்திருக்கிறாங்க. ஒரு முனிவர் மாதிரி ஒரு இருக்கிறவர் அவர் தலையில் ஏதோ பண்ணிகிட்ருக்கார். அப்படி ஒரு புகைப்படம் போட்டு அதற்கு கீழே ஒரு வாசகம் எழுதியிருந்தார் ஆங்கிலத்தில். த ஃபஸ்ட் சர்ஜன் ஆஃப் தி வேர்ல்டு சுஸ்ருதா ஃப்ரம் இண்டியா அப்படின்னு ஒரு வாசகம் கீழே. அதாவது உலகத்தினுடைய முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் சுஸ்ருதர், அவர் பாரதத்திலே இருந்து வந்தவர். அந்த சுஸ்ருதை பற்றி அவர் சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு புகைப்படம் வெளியிட்டிருந்தது. அந்த சுஸ்ருதர் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுடைய பாரத நாட்டிலே வாழ்ந்தவர். முதல் அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் சுஸ்ருத சம்ஹிதை அப்படின்னு ஒரு மருத்துவ நூல் எழுதியிருக்கார். சுஸ்ருத சம்ஹிதை. அந்த மருத்துவ நூலில் கிட்டத்தட்ட 300 வகையான அறுவை சிகிச்சைகள், சர்ஜிக்கல் பண்ணுறோம் இல்லையா, அறுவை சிகிச்சை, ரண சிகிச்சை, 300 வகையான அறுவை சிகிச்சைகளை பற்றி அதில் அவர் விளக்கம் கொடுத்துருக்கார். இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகள், 120 வகையான கருவிகளை பற்றிய விவரங்கள் இந்த சுஸ்ருத சம்ஹிதையில் இருக்குது. அதாவது இப்போ முடியை வெட்டினோன்னா இப்படி குறுக்க வெட்டிகிட்டே போகலாம், நம்ம சலூனில் எல்லாம் பார்பர் ஷாப்பில் வெட்டுற மாதிரி. ஆனால் முடியவே நெடுக்காக வகுக்கணும் அப்படின்னாலும் கூட அதற்கான ஒரு மிக நுணுக்கமான கருவிகளெல்லாம் அன்றைக்கு அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர் இறந்த உடல்களை கொண்டு, இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, மெடிக்கல் காலேஜில் இறந்த உடல்களை வைத்து மருத்துவ மாணவர்களுக்கு ஆராய்ச்சிக்காகவும் அவர்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்களே, அந்த மாதிரி அவர் அந்த காலத்திலே 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறந்தவர்களோட உடலை கொண்டு அது மருத்துவம் குறித்த விஷயங்களில் மற்றவருக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். பற்களை பற்றியும், பற்கள் இருக்கக்கூடிய வரக்கூடிய வியாதிகளை பற்றியும், பற்களை எடுப்பது பற்றியும் கூட அவருடைய சுஸ்ருத சம்ஹிதையிலே சொல்லப்படுகிறது. உதாரணமாக குடல் இறக்கம் இருக்குது, ஹெர்னியான்னு சொல்கிறாங்க இன்றைக்கி. அந்த குடல் இறக்கத்திற்கு என்ன சிகிச்சை பண்ணணும் அது பற்றி அவருக்கு சொல்லியிருக்கார். எல்லா விஷயங்களுமே அவர் சொல்லியிருக்கார். எலும்பு டிஸ்லொகேஷன் ஆயிடுது, குறிப்பாக அந்த தோல் இருக்கக்கூடிய எலும்பு இறங்கிறது, முட்டி இறங்கிறது, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான எலும்பு டிஸ்லொகேஷன், எலும்பு இடமாற்றங்கள், அதே போல் 12 வகையான எலும்பு முறிவுகள், அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் கொடுத்து அதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்மளுடைய சுஸ்ருதா சொல்லியிருக்கார். கண்களுக்கு வரக்கூடிய நோய், 76 வகையான கண் நோய்களை பற்றி அவர் எடுத்து கூறியிருக்கிறார். கண்ணில் இந்த கேண்ட்ராக்ட்னு சொல்கிறாங்களே, கண் புரை, அந்த கேண்ட்ராக்ட் சிகிச்சைக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி அவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கி அனிஸ்தீசியா கொடுக்குறோம், அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி மயக்க மருந்து அனிஸ்தீசியா கொடுக்குறோமே, அந்த அனிஸ்தீசியா முறை அவருடைய காலத்திலேயே நம்மளுடைய இதற்காக சில விஷயங்களை பயன்படுத்தி மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அதே போல் நோய் வருதுன்னா அதுக்கான நோய்க்கான அறிகுறி என்ன, எப்படி எதனால் என்ன வந்தால் எந்த மாதிரியான நோயாக இருக்கும், அதற்கான காரணம் என்ன, அதை எப்படி சரிப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கொடுத்து நம்மளுடைய உடற்கூறுகளை பற்றியெல்லாம் கூட இந்த சுஸ்ருத சம்ஹிதையிலே சுஸ்ருதர், உலகத்தினுடைய முதல் அறுவை சிகிச்சை நிபுணர், குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் ஒரு முறை ஒரு நாட்டினுடைய இளவரசருக்கு, சின்ன வயசு பையன் இளவரசன், தலையில் பயங்கர வலி, என்ன வலினா தாங்க மாட்டாத வலி வருது. பல நாட்டு மருத்துவர்கள் அந்த இளவரசனுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க, முடியல. அப்போ பாரத நாட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் போய் அந்த சிறுவனை, இளவரசனை
பரிசோதனை பண்ணும் பொழுது அவர் சொல்கிறார், உன் மகனுடைய மூளைக்குள்ளார வேறொரு ஜந்து உள்ளே இருக்குது, இந்த உடலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு உயிரினம் அங்கே இருக்குது, அந்த உயிரினம் சில தொந்தரவுகள் கொடுக்குது, அதுதான் தலைவலி. என்ன பண்ணணும்? அப்போ கபாலத்தை பிரித்து அந்த என்ன ஜந்து இருக்கோ அதை வெளியெடுத்தால் தான் சரிப்படுத்த முடியுமா? முடியும். அப்போது உடனே அனுமதி கொடுத்து அந்த இளவரசனுடைய கபாலத்தை பிரித்து, இன்றைக்கி தலையை மண்டையோட்டை பிரித்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி அதை பிரித்து பார்க்கின்ற பொழுது மூளையின் மீது ஒரு தேரை, அதாவது தவளை சொல்கிற மாதிரி தவளையினுடைய இன்னொரு வடிவம் தேரைன்னு ஒன்று இருக்கும், வால் இருக்கும் அதுக்கு. அந்த தேரை அந்த மூளையில் பற்றிட்டு இருக்கு. அதை பற்றிட்டு கத்தும்போது அது தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது இவர் ஒரு கிண்ணத்தில் பக்கத்தில் தண்ணி கூட கொண்டு போகும்போது, மண் குடவையில் தண்ணி கொண்டு போகும்போது அந்த தேரை குதித்து தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அப்புறம் மீண்டும் அதை கபாலத்தை எல்லாம் சரிப்படுத்தி மீண்டும் தையல் அறுவை சிகிச்சை பிடிச்ச பையன் அந்த இளவரசன் தலைவலியிலிருந்து மீண்டு விடுகிறான். இந்த தேரை இருந்து அதை கண்டுபிடித்து அதை எடுத்த காரணத்தினாலே அவருடைய பேர் தேரையர் என்கின்ற வகையிலே அவர் தேரையர் என்றே வகைப்பட்டார். இவர் அகத்தியருடைய சீடர். மருத்துவத்துறையில் சுசர்தற்கிணையாக தமிழகத்தில் இருந்து சிகிச்சைகளை பல விஷயங்களே அவர் கொண்டிருக்கார். நம்மளுடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட 20,000 வகையான மூலிகைகளை பற்றி மருத்துவத்திற்கு சொல்லியிருக்காங்க. 20,000 மூலிகைகள் மருத்துவத்துக்கு பயன்படணும், எந்தெந்த மூலிகைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்கின்ற விஷயங்களை எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் கூட சித்த மருத்துவம் இருக்குது. நம்மளுடைய 18 சித்தர்கள் சொன்ன மருத்துவ குறிப்புகள் எந்தெந்த பாஷாணம், படிகம், பஸ்பம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சித்த மருத்துவம் நம்ம நாட்டில் இன்றைக்கும் கூட பக்கவிளைவில்லாத, பத்தியத்தோடு கூடிய பக்கவிளைவில்லாத ஒரு பெரிய மருத்துவமாக இருந்திருக்கு. சாதாரண நாட்டு மருத்துவம், சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நாட்டு மருத்துவம், வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களையே வைத்து நம்ம பயன்படுத்தி வரக்கூடிய வியாதிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு வைத்தியம், நம்மளுடைய பாட்டி வைத்தியம், இப்படியெல்லாம் கூட நம்மளுடைய மரபுகளிலே சில மருத்துவங்கள் இருந்து கொண்டிருக்கு. அதே போல் நமக்கு மருத்துவத்துறையில் முக்கியமாக சொல்லக்கூடியது உணவே மருந்து. நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவு தான் நமக்கெல்லாம் மருந்தாக பயன்படுகிறது. ஆக வெளியே இருக்கக்கூடிய ரசாயன மருத்துவம் இல்லாமல் நல்லதொரு இயற்கையாக நம்ம உணவு அருந்தக்கூடிய பொருட்களை கொண்டே மருத்துவத்தை தயாரித்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க.